ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டிஎம்பி பேங்க்கில் வந்து அடகு வச்சுருக்கீங்களா? அப்போ மறக்காமல் வந்து இந்த வீடியோ பாருங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து டிஎம்பி பேங்க்கில் வந்து அடகு வச்சுருந்தேன். ஒரு ஒரு 1,80,000க்கு ஒன்று, ஒரு 50க்கு ஒன்று வச்சுருந்தேன். 50 பொருளை திருப்புறதுக்கு போனேன். 1,80,000க்கு ஒன்று வந்து வட்டி கட்டுறதுக்கு போனேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் இப்போது நியூஸில் வந்து வட்டி கட்டும்போது அசலையும் சேர்த்து கட்டி திருப்பி அடுத்த நாள் வைக்கணும் அப்படிங்கிற ப்ராசஸ் போயிட்டுருக்குன்ட்டு தெரியும். அதை பற்றி ஒரு சின்ன அப்டேட் தான். எனக்கு வந்து பேங்க்கில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது எப்படி வச்சு என்ன பண்ணலாம், பைசா உங்கள் கையில் இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பைசா இல்லைன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு வந்து சொல்லியிருக்கேன் மக்களே. ரெண்டாவது பேங்க்கில் சொன்ன விஷயம் தான், பைசா இல்லைன்னா நகையை வச்சு ரொட்டேஷன் பண்ணி அந்த பொருளை வந்து நம்ம திருப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. பட் எதாக இருந்தாலும் நம்ம கையில் நகையும் இருக்கணும், நகை இருக்கணும், இல்லைனா பணம் இருக்கணும். ஏதாவது எதுவுமே இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று ரொட்டேஷன் பண்ணி ஏதாவது மாற்று வழி இருக்குது மக்களே. நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள்.